நம்ம இப்போ ஒரு விஷயத்தில் மணி ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் எப்படி ஒர்க் ஆகுது, அது என்ன ப்ராசஸ்ஸு, அது மூலயமா நம்ம எப்படி மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத கிளியரான விஷயம் தெரிஞ்சால் தான் அதில் நம்ம வந்து மணி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஆன்லைனில் மணி ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் ப்ராசஸ்ஸே எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி என்ன ப்ராசஸ்ஸு, அது மூலியம் எப்படி நம்ம மணி ஜென்ரேட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சால் தான் அதுலேருந்து நம்ம மணி மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, வெப்சைட்டு, பிளாகரு இந்த மாதிரி இருக்க மொத்த சோசியல் மீடியாவுமே எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் என்ன ப்ராசஸ்ஸு, இது மூலியமாக நம்ம எப்படி மணி ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கிளியரான டீட்டெயில்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எப்படி பார்க்க போகிறோன்னா ஆஸ் ஒரு கிரியேட்டர் சைடாக இருந்து எப்படி மணி ஜென்ரேட் பண்ணலாம், ஆஸ் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்து எப்படி நம்ம மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த சோசியல் மீடியாலாம் எப்படி மணி ஜென்ரேட் ஆகுது? நீங்கள் சொல்லலாம், இந்த என்னப்பா ஆட்ஸ் வருது, அந்த ஆட்ஸை நம்ம பார்க்குறோம், எது தவணா பர்ச்சேஸ் பண்ணுறோம், இது மூலயமா மணி மேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கரெக்டு தான். ஆனால் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டுக்கு ஒரு 95K எனக்கு கிடச்சா வந்து போதும். ஓகேவா, இப்போ நான் அதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஒரு புரோக்கர்கிட்ட போய் சொல்கிறேன். அந்த புரோக்கர் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாரு, ஓகேப்பா தம்பி, உன்னோட லேண்டு தான் நீ சேல் பண்ணணும்னு நினைக்கிற, ஆனால் அதை நாளைக்கே நான் சேல் பண்ணி தரேன், அது ஒரு நல்ல கஸ்டமராக பிடிச்சி தரேன், இமீடியட்டாக சேல் பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு கமிஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் என்ன பண்ணுறேன், ஓகே சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு ஒரு 95K கிடச்சா போதும், ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறது வந்து ஒரு 1,20,000 சம்திங் எவ்வளோ வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு இந்த அமௌண்ட் கிடச்சா போதும், உங்களுக்கு கமிஷன் என்னவோ நான் அதை கொடுத்துட்றேன், எனக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு அவர் ஒன்று என்ன பண்ணுறாரு, ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அந்த புரோக்கர் ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸர்கிட்ட, அதாவது அங்கே வேலை பார்க்குற ஒரு பர்சன்ட்டை வந்து சொல்கிறாரு, இங்கே ஒரு லேண்ட் இருக்குது, சேல்ஸுக்கு இருக்குது, இந்த அமௌண்ட்டு, இந்த டீட்டெயிலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு, இந்த மாதிரிக்கு ஒரு இடத்துல லேண்ட் இருக்குது, இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, இதில் இந்த சதுரடி இத்தனை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டீட்டெயிலுமே ஒரு பேப்பரில் எழுதி அவரோட டேபிள் மேலே வச்சிடுறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே வர ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர எல்லாருமே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பத்திரம் பதிகிறவங்க, இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அவங்களோட ஒர்க்குக்காக வரவங்க எல்லாருமே அந்த பேப்பரை பார்க்குறாங்க, அதில் லேண்ட் இருக்குன்னு தெரியுது. ஓகே, சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்க சார் போயிடுறாங்க, ஓகேப்பா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சில பேர் ஓகே நல்லா இருக்கே, வேல்யூவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட பக்கம் முகத்தில் வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ஓகே எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஃபர்தர் மூவுக்கு அவங்க வந்து வராங்க. ஓகேவா, இப்படி என்ன ஆகுது, உடனே லேண்ட் வந்து சேல் ஆகிறது. இதுதான் மொத்த சோசியல் மீடியாவோட ப்ராசஸ்மே. இந்த ஆடியோ ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இந்த யூடியூப்பு, வெப்சைட்டு, பிளாகரு, இது எல்லாமே. ஓகேவா, இந்த ஆடியோ ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கிற விஷயம் இருக்குல்ல, அதாவது இந்த பத்திரம் பதிகிறது, நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தான் ஒரு கிரியேட்டர். ஓகேவா, ஒரு கிரியேட்டர் தான் இது எல்லாத்தையுமே உருவாக்கி வைக்கிறாரு. ஓகே, அடுத்து வந்து இருக்கிற அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் தான் கூகுள் ஆட்சென்ஸ். ஓகே, இப்போ அந்த ஆட்சென்ஸ்கிட்ட, அதாவது அங்கே வேலை பார்க்குறவர்கிட்ட சொல்கிற ஒரு புரோக்கர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து கூகுள் ஆட்ஸ். நான் வந்து இந்த இடத்த சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் தான் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், இல்லை அந்த ஆடை வந்து ஷோ பண்ணுறவங்க, என்னோடய பொருளை விற்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை அப்படின்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், எல்லாமே நான் தான் வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுறேன், நான் தான் ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கேன், எனக்கு இப்போ ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், கூகுள் ஆட்ஸ்கிட்ட போய் இந்த மணிக்கு என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, நான் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு சேல் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். உடனே அந்த கூகுள் ஆட்ஸ் என்ன பண்ணுது, எனக்கு கொஞ்சம் கமிஷனை நீ கொடுப்பா, அதுக்கப்புறம் சேல் பண்ணி தரேன்னு சொல்லுது, நான் கமிஷன் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த ஃபர்தர் ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா, இந்த கூகுள் ஆட்ஸ் வந்து கூகுள் ஆட்சென்ஸ்கிட்ட சொல்லுது, இந்த மணிக்கு என்கிட்ட ஒரு ஆட் இருக்குது, அதை நீ எல்லாத்தையுமே ஷோ பண்ணு, அவங்களுக்கு சேல்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கூகுள் ஆட்சென்ஸ் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான கமிஷனை எடுத்துக்கிட்டு அது வந்து எந்த இடத்துல இந்த ஆடை ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ப்ளேஸ் பண்ணுது. அதாவது அந்த கூகுள் ஆட்சென்ஸ் தான் நான் சொன்ன அந்த ரைட்டர், அந்த ஒர்க் பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டேபிளில் வந்து ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் கூகுள் ஆட்சென்ஸ் என்ன பண்ணுது, அந்த பேப்பரை எங்கே வைக்கணுன்ற இடத்த வந்து டிசைட் பண்ணிவிட்டு அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணுது. ஓகேவா, இந்த கிரியேட்டர் தான் நம்ம எல்லாமே, இந்த இப்போ நான் பண்ணுற வீடியோவாக இருக்கட்டும், எல்லாமே வெப்சைட்டு, பிளாக் எல்லாமே இந்த கிரியேட்டர் தான். அந்த கிரியேட்டரான ஒரு இடத்துல வந்து இதோட ஆடை வந்து ஷோ பண்ணுது. ஓகே, இப்போ அந்த லேண்டை வந்து பதிய வரவங்க, பார்க்க வரவங்க, அந்த லேண்டை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, இவங்களாம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா வியூவர்ஸ் அண்ட் யூசர்ஸ். ஓகே, அந்த வீடியோவாக பார்க்க வரவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பார்க்க வராங்க, அப்போ அந்த ஆட் வந்து ஷோ ஆகுது. அவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்களோட வேலை என்னவோ அதை வந்து பார்க்க போகிறாங்க.
ஓகேவா? இந்த மொத்த இடமே நடக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஆடியோ ஆஃபீஸு, அதுதான் யூடியூபு, வெப்சைட்டு, பிளாகரு, இது எல்லாமே. ஓகே, அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு கிரியேட்டராக நம்ம எப்படி மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு கிரியேட்டராக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைனில் எங்கே அதிகமாக மணி ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து கிடையாது. உங்களுக்கு இந்த அமெரிக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரியில் தான் நிறைய அமௌண்ட் வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு ஆடை பார்த்து எதுவும் ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்கள் வந்து கம்மி. ஃபாரினில் ஒரு ஆள் வந்து ஒரு ஆடை பார்க்குறாங்க அப்படின்னா அங்கெல்லாம் பை பண்ணுற குவான்டிட்டி வந்து அதிகம். ஸோ வந்து நம்ம இங்கேனுக்குள்ளே எவ்வளோ தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி இல்லை ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வெப்சைட்லேயே இதுலேயே போஸ்ட் போட்டோம் அப்படின்னாலுமே அந்த ஆட்ஸை பார்த்துட்டு வாங்குறவங்க கம்மின்றனால நமக்கு கிடைக்கிற கமிஷன் அமௌண்ட்டுமே வந்து கம்மி தான். இதே வெப்சைட்டை நான் ஃபாரினில் நான் ஷோ பண்ணுறேன், சேல் பண்ணுறேன் அப்படின்னாக்க அங்கே ஒரு ஆட் ஷோ ஆகுது அப்படின்னா அங்கே வாங்குகிற பர்சன் கூடன்றனால அங்கே எனக்கு வர கமிஷனுமே வந்து கூட இருக்கும். ஸோ ஃபாரினில் ஒரு பிளாக் போட்டு ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா அதுலேருந்து எனக்கு வர அமௌண்ட் வந்து $1. இது நான் இந்தியாவில் ஒரு பிளாக் போட்டு ஒரு 1000 பேர் பார்த்தாங்கனாலும் எனக்கு வர அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட், ஒரு 60 சென்ட் அந்த மாதிரி லோவாக தான் இருக்கும். அப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வியூ பண்ணி பார்த்தா $1, இங்கே 1000 பேர் பார்த்தா தான் $50. ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபாரினே நோக்கி போவோம், அங்கே என்ன கான்செப்டோ அதை நம்ம க்ரியேட் பண்ணுவோம், ஃபாரின் வியூஸ் பார்க்குற மாதிரிக்கே நம்ம என்ன பண்ணுமோ மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கணும் அப்படின்னோம்னா அதிகபட்சம் ஒரு 10 வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதிகபட்சம் ஒரு 10 பிளாக் போஸ்ட் போடுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கு மேலே நமக்கு தெரியாது, அந்த ஊரை பற்றி நமக்கு எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு மும்பையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம், 2 வீடியோ போடலாம். ஒரு முழுக்க அந்த மொத்த சேனலுமே அந்த மும்பையை பற்றி ஃபோக்கஸாகவே நம்மளால் போட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நம்மளை சுற்றி என்ன நடக்குதோ அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து போஸ்ட்டாக போட முடியும், வீடியோவாக போட முடியும். என்ன தான் ஃபாரினில் ஹையாக நமக்கு கமிஷன் கிடச்சாலுமே கூட நம்மளால் அங்கே வீடியோ போட முடியாது. அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபாரினில் வந்து அமௌண்ட்டு கூட கிடைக்கிது, இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன கிரியேட்டராக எப்படி மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறது மூலியமாவோ, வெப்சைட் க்ரியேட் பண்ணுற மூலியமாவோ நமக்கு மணி நிறையா ஜென்ரேட் ஆகுமா? இல்லை ஒரு வீடியோ போடுறது, இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி ஒரு யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறையா மணி ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எதில் மக்கள் அதிகமாக போகிறாங்களோ அங்கே தான் மணி ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு யூடியூப்பில் மக்கள் நிறையா பேர் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் வீடியோ க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு பிளாகர் தான் எல்லாருமே போய் பார்க்குறாங்க, ஒரு வெப்சைட்டை தான் போய் பார்க்குறாங்க, கூகுளில் போய் சர்ச் இன்ஜினில் தான் எல்லாமே சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, பிளாகர் வெப்சைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பெய்டு கோர்ஸ் ஆச்சு முடிச்சிருக்கணும், இல்லை இது சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்கள்ட்ட நீங்கள் உட்காந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்களால ஒரு வெப்சைட்லேயோ பிளாகர்லேயோ மணி வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, கொஞ்சம் தான்ப்பா தெரியும், ஒரு வெப்சைட் சும்மா எடுத்து வச்சு தான் க்ரியேட் பண்ணுவேன், எனக்கு கோடிங்லாம் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த பக்காட்டே நீங்கள் போகவே வேணாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சும்மா நம்ம கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா அதையே நம்ம டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா அதுலேருந்து நமக்கு மணி ஜென்ரேட் ஆகவே ஆகாது. அங்கே நம்ம போட்ட எஃபெக்டை இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது, சேனல் க்ரியேட் பண்ணுறது, இந்த மணிக்கே நம்ம கொஞ்சம் போட்டோம் அப்படின்னோம்னாலே அங்கே போகிற எஃபெக்ட் அப்படியே இங்கே போட்டோம்னா இங்கே பல மடங்கு க்ரோத்தாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக க்ரோத்தே இருக்காது. இதான் உண்மை. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே தெரியும், இப்படி தான் வீடியோ போஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரிக்கு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஓரளவுக்கு எல்லா விஷயமே தெரியும், ரொம்ப தெரியனாலும் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கே தெரிஞ்ச விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 100ல் ஒரு 20% தான் எனக்கே தெரியும். ஆனால் என்னால் மணி மேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட்லேருந்து பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நீங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக தெரியும் அப்படின்னா மட்டும் இதில் இறங்குங்க. இல்லை அப்படின்னா தாராளமாக வீடியோவோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு ஆப் க்ரியேட் பண்ண தெரியும், அதனால நாலேஜ் இருக்குது, எனக்கு கோடிங்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஆப்பை ஒரு கேம் மாதிரி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நம்மளே நிறைய கேம்லாம் பார்க்குறோம், ஒரு லெவல் முடிச்சோடனே அடுத்த ஒரு ஆடு ஷோ ஆக ஆரம்பிச்சோம், அடுத்த ஒரு லெவல் முடிச்சோடனே அடுத்த ஒரு ஆடு ஷோ ஆக ஆரம்பித்தோம். ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆடு பார்க்குறது மூலயமா நமக்கு வந்து மணி ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மணி தாராளமாக மேக் பண்ணலாம். மோஸ்ட்லி மணி மேக் பண்ணுறதுல இருக்கிற ஆப்ஷன் வந்து தான் பார்த்துட்டிங்கன்னா வெப்சைட்டு, பிளாகரு, ஆப்பு, வீடியோ க்ரியேட்டர், கண்டென்ட் க்ரியேட்டர், இது மட்டும்தான். மேக்ஸிமம் வேறு எதுவுமே கிடையாது. வேறு எதில் நம்ம போனாலுமே அந்தளவுக்கு பெரிய லெவலில் மணி வந்து ஜென்ரேட் பண்ணவே முடியாது. இதுதான் ஆப்ஷன். இதில் வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன், அதாவது நான் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது, கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுறது, இது மட்டும்தான்.
அதை விட்டு இந்த வெப்சைட் இதில் போவேணான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்னோடய ஆக்சுவலாக இந்த 1 இயரில் எனக்கு வந்த இன்கம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா $0.01. அதுவும் எது மூலியமா எதனால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேருந்து யாரோ ஒரு 6 பேர் 7 பேர் சும்மா பார்க்க தான் செஞ்சாங்க. அதை கிளிக் பண்ணி எந்த ஒரு ஆடையுமே கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணவே கிடையாது. சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டாக வேணால் போடுறேன், நீங்கள் வேணாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆஸ் ஒரு பிஸ்னஸ் அட்வர்டைஸராக கூகுள் ஆட்ஸில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுற ஒரு பர்சனாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு சர்ச் இன்ஜின் ஆட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், வெப்சைட்லேயும் ஆட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் வீடியோவாகவும் ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி ஸ்பெண்ட் ஆகிற அமௌண்ட் எதுலன்னு பார்த்துட்டிங்கன்னா, சர்ச் இன்ஜினில் அவ்வளோவா மணி எனக்கு ஸ்பெண்ட் ஆகாது. ஒரு ஏதாச்சும் வெப்சைட்டில் என்னோடய ஆட் ஷோ ஆகிறது மூலியமாகவும் எனக்கு மணி அவ்வளோவாலாம் வேஸ்ட் ஆகாது. ஆனால் இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது மூலிமா மட்டும் எனக்கு நிறையா மணி, அவங்க வந்து வீடியோ பார்த்தாலே எனக்கு வந்து மணி வந்து கொஞ்சம் கமிஷன் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து எடுத்துக்கும். வீடியோ ஷோ ஆச்சுனாலே அமௌண்ட் வந்து எடுத்துக்கும். ஆனால் இது ஒரு சர்ச் இன்ஜினில் ஆடு ஷோ ஆகுதுன்னா அமௌண்ட் வந்து எடுக்காது. அதை யாராச்சும் கிளிக் பண்ணி பார்த்தாங்களா தான் அமௌண்ட் வந்து எடுக்கும். அதே மாதிரி தான் வெப்சைட்டில் ஆடு காமிச்சாலே மணி ஜெனரேட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யாராச்சும் கிளிக் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா தான் எனக்கு வந்து மணி வந்து கொஞ்சம் வந்து போகும், ஸ்பெண்ட் ஆகும். ஓகே, அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறோம், அதில் ஒரு ஆடு வருது, அதை யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னாலே காசு நம்ம கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை கிளிக் பண்ணால் தான் கிடைக்கும். அதே மாதிரியே இப்போ ஒரு யூடியூப்பில் வீடியோ ஓடுது, ஆட்ஸ் ஓடுது, அதை வந்து கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாமல் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பார்த்தாலே நமக்கு வந்து காசு வந்து கிடைக்கும் கிரியேட்டராக. ஓகே, இப்போ ஒரு பிஸ்னஸ் பர்சனாக நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம எப்படி மணி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு ஒர்க் ஆகிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கூகுள் சர்ச் ஆட்ஸ். ஓகே, சர்ச் பண்ணி பார்க்குறது மூலியமாக தான் எனக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியான லீட்ஸ்லாம் வருது. மித்தபடி பார்த்திங்கன்னா என்கொயரி தான் வருது. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு குவாலிட்டியான லீட்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களோட பிஸ்னஸ்க்கு எது சூஸ் ஆகுது, எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். எல்லாத்துலேயுமே ஒரு 500 ஸ்பெண்ட் பண்ணி ஆட்ஸை வந்து ஷோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதில் குவாலிட்டியான லீட்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் இன்வால்மெண்ட் ஆகி அதை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சில இதில் வந்து நிறையா லீட்ஸ் வரும், ஏகப்பட்ட லீட்ஸ் வரும். ஆனால் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு என்கொயரியாக தான் இருக்கும். ஒரு 200 லீட்ஸ் கூட வரும், அது ஒரு என்கொயரியாக தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு 1-2 பேர் தான் ஒரு குவாலிட்டியான லீட்ஸ் கிடைக்கும். சில இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 20 லீட்ஸ் தான் வரும், அதில் ஒரு 18 லீட்ஸ் வரைக்கும் குவாலிட்டியான லீட்ஸாக இருக்கும். அவங்க என்னோடய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது வந்து கம்மியான என்கொயரி வந்தாலும் பர்ச்சேஸ் நிறையா கிடைக்குதோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஆட்ஸை ஷோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ணலாம். உங்களோட ப்ராடக்ட்டையும் நல்லாவும் சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் சர்வீஸையும் நீங்கள் நல்லாவே கொடுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக எப்படி கூகுள் ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஆட்சன்ஸ் எப்படி அப்ரூவல் வாங்குறது, இந்த மாதிரிக்கு வீடியோலாம் உங்களுக்கு வேணும், நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில் தேவைப்படுதோ அதை நான் கிளியராக சொல்கிறேன். இது வந்து ஒரு சைடாக தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர இதையே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மைண்டு தான் தேவையில்லாமல் அஃபெக்ட் ஆகும். தேவையில்லாமல் எதையும் லூஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ஒர்க்கை மெயினாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் சைடாக வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட லைஃப்லேயே அடுத்த மூவ் எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக போக முடியும். இதே மெயின் ஃபோக்கஸாக வச்சிங்க அப்படின்னா நம்மளோட லைஃப்பில் அடுத்த மூவ்மெண்ட் போகாது. சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி மணி மேக் பண்ண போகிறோம், மணி ஜென்ரேட் பண்ணணும், எப்படியாவது ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு தப்பான வெப்சைட்டோ எந்த விதமான ஒரு தப்பான ஒரு வீடியோவோ போஸ்ட் பண்ணிவிட்டு செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி விஷயமே பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து மணி இப்போதைக்கு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், அது உடனே ஸ்டாப் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நல்ல வெப்சைட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கண்டிப்பாக பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு நாள் ஆகும். 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். ஆனால் பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்பயுமே ட்ராப் அவுட்டே ஆகாது. அதுக்காக நம்ம கெட்ட விஷயத்தை உடனே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயும் போக வேணாம். அதையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளால் மணி வந்து மேக் பண்ண முடியும், ஜென்ரேட் பண்ண முடியும். மணி மேக் பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும், இந்த வீடியோ பாரு, அந்த வீடியோ பாரு, உட்காந்து பாருன்னு சொல்லிட்டு அதிலே நம்ம ஃபோக்கஸ் ஆகிருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளோட எக்ஸாக்ட் லைஃப் ரியல் லைஃப்பில் வந்து நம்ம வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எப்படி உங்களோட டேவை ஷெட்யூல் பண்ணி நம்ம எப்படி ஒரு ப்ராப்பராக கொண்டு போகணும், நம்மளோட லைஃப் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சராக கொண்டு போகணும், எப்படி போனால் நம்ம இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.